all, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம என்ன அனிமேஷன் ஒர்க் பண்ணாலும் anchor point, position, scale, rotation, opacity இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தாங்க அனிமேஷனே பண்ணுவோம். நீங்க எந்த இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் அப்படி இல்லைன்னா ஃபோட்டோஷாப் ஃபைல் இம்போர்ட் பண்ணி டைம்லைனுக்கு எடுத்துட்டு வந்தாலும் சரி, நீங்களே ஒரு ஷேப் கிரியேட் பண்ணாலும் சரி, இமேஜ் வீடியோ ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் டைம்லைனுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கடியில் வந்துடுங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அனிமேஷனை கிரியேட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக்கான அனிமேஷன் கிரியேட் பண்ணலான்னு சொல்கிறேங்க. நான் ஆல்ரெடி ஃப்ரீ பிக்லேருந்து இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி எல்லா லேயர்ஸையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி இங்கே வச்சுருக்கேங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் செட்டப் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஒரு பேசிக்கான அனிமேஷன் தாங்க கிரியேட் பண்ண போகிறோம். 5 ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 ஃப்ளார்ஸும் க்ரோ ஆகுற மாதிரி, அப்புறம் இந்த கிராஸும் இந்த ட்ரீஸும் லைட்டாக அசைகிற மாதிரி, கிளவுட்ஸ் மூவ் ஆகுற மாதிரி, இந்த வண்டு பறந்து இந்த ஃப்ளார்ல உட்கார்ற மாதிரி கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 ரோசஸ் தாங்க அனிமேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டை கொஞ்ச நேரத்துக்கு ஹைட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இன்செக்ட் நான் கிளிக் பண்ணிட்டு ஹைட் பண்ணிக்கிறேங்க. ஸ்டெம் தனியா ரோஸ் தனியா நான் ஆல்ரெடி செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஏன்னா நம்ம இந்த 3 ரோசஸ்க்கு மட்டும்தான் அனிமேஷன் கொடுக்க போறோங்க. ஸோ அதனால தான் நான் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த 3 ரோசஸ்க்கும் நம்ம என்ன அனிமேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூவ் ஆகுற மாதிரியான ஒரு அனிமேஷன் தான் கொடுக்க போறோம். அதுக்கு ரொட்டேஷன் டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் 3 நான் செலக்ட் பண்ணிட்டு ஆர் பிரஸ் பண்ணனா எனக்கு ரொட்டேஷன் ஓபன் ஆயிடுங்க. சோ ஓபன் ஆனதுக்கு அப்புறம் டைம் இண்டிகேட்டரை ஸ்டார்டிங்ல வச்சிட்டு நான் இங்க ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு நான் -6 அப்படின்னு ரொட்டேட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் இந்த இடத்துல இருந்து வெளில போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கர் பாயிண்ட் இதுக்கு சென்டர்ல இருக்கு. ஆங்கர் பாயிண்ட் ரோஸோட இந்த எட்ஜ்ல இருக்கணுங்க. அப்பதான் நீங்க ரொட்டேஷன் கொடுக்கறப்ப பாக்குறதுக்கு அந்த ரோஸ் அசைறப்ப இங்கேருந்து அசைற மாதிரி இருக்குங்க. அதனால நம்ம ரொட்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 3 ரோசஸ்க்குமே அதோட ஆங்கர் பாயிண்ட் இதோட எட்ஜஸ்ல நம்ம வச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ரோஸ் 3க்கு வச்சுக்கிறேன். ஸோ மேல டூல் பார்ஸ் போனீங்கன்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் டூல கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்டை தூக்கிட்டு இந்த எட்ஜ்ல வைக்கிறேங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த க்ரோ எஃபெக்ட் கொடுக்கறப்ப மூவ்மெண்ட்லாம் கொடுக்கறப்ப இந்த இடத்துல இந்த அனிமேஷன் நடக்குங்க. அகைன் ரோஸ் 2 செலக்ட் பண்ணிக்கிறேங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதே சேம் தாங்க ஆங்கர் பாயிண்ட் எடுத்துட்டு இங்க வச்சுக்கலாங்க. ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி பார்த்துட்டு நல்லா இந்த எட்ஜ்ல இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்பதான் நீங்க அனிமேஷன் பண்றப்ப நல்லா இருக்கும். அகைன் ரோஸ் 1 செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஆங்கர் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த எட்ஜ்ல நம்ம வச்சுக்கலாங்க. ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியும். அகைன் செலக்ஷன் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் இண்டிகேட்டரை ஸ்டார்டிங்ல வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு நான் -6 நம்ம கொடுத்துக்கலாங்க. ஏன்னா அது லெஃப்ட் சைடு அந்த ரொட்டேஷன் இருக்கும். எகைன் ஒன்ஸ் அகைன்ல டைம் இண்டிகேட்டரை வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா +6ல நம்ம ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கலாங்க. ஸோ வச்சாச்சு. எகைன் இதே தான் என்டையர் டியூரேஷனும் ஆல்ட்ரேட்டா வரப்போகுதுங்க. நான் 2 செகண்ட்ஸ்ல டைம் இண்டிகேட்டர் நகர்த்தி வச்சுட்டு -6 நீங்க கீ ஃப்ரேம் செட் பண்ணோம் இல்லையா, அதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றேங்க. எகைன் 3 செகண்ட்ஸ்ல என்னோட டைம் இண்டிகேட்டர் மூவ் பண்ணி வச்சுட்டு இங்க +6 அப்படின்னு இங்க கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா -6 அடுத்தது +6 லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மூவ்மெண்ட் இருக்காது, ரொட்டேட் ஆகுதுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எகைன் 4th செகண்ட்ல என்னோட டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணி வச்சுக்கிறேங்க. மூவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 8 செகண்ட்ல மூவ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு கீ ஃப்ரேம் வந்துருச்சு. ஸோ 8 செகண்ட்ல நான் மூவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எகைன் நான் இந்த 4 கீ ஃப்ரேம்ஸையும் காப்பி பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேங்க. உங்களுக்கு இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மூமெண்ட் வந்துருச்சுங்க. நான் ப்ளே பண்ணி காட்டுறேங்க. ஸோ லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அசைகிற மாதிரியான மூவ்மெண்ட் கொடுத்துட்டோங்க. இந்த எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்தீங்கன்னா ஈஸி ஆகிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரொட்டேஷனை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ரோஸ் 1க்கும் இதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ ரோஸ் 1 கிளிக் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அகைன் ரொட்டேஷன் ஓப்பன் ஆகிடுங்க. ரொட்டேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணதை Ctrl+V கொடுத்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ இந்த ரோஸுக்கும் த சேம் மூவ்மெண்ட் தாங்க, ரொட்டேஷன் தாங்க நம்ம கொடுத்துருக்கோம். சேம்
தான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் ரோஸ் 2க்கு மட்டும் நம்ம அதை கொடுக்கலனா, ஏன்னா எல்லாமே ஒரே டைரக்ஷனில் வந்து மூவ்மெண்ட் லெஃப்ட் ரைட்னு ஆச்சுன்னா அது பார்க்கறதுக்கு நேச்சுரலாக வந்து இருக்காது. ஸோ அதனால சென்டர் ஒன்னை மட்டும் நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இங்கே -6ல் கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆச்சுங்களா, இந்த ரோஸ் 2ல வந்து +6லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். +6 -6 அப்படி வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க. ரோஸ் 2வை நான் கிளிக் பண்ணிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணேன். எனக்கு ரொட்டேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ரொட்டேஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து +6, ஸோ இங்கே +6லேருந்து ஸ்டார்ட் ஆக போது கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. எகைன் அதே மாரி வந்து 1 செகண்டில் வச்சுட்டு -6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கலாங்க. செட் பண்ணியாச்சுங்க. இதே மாரி தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ண வேண்டியதாங்க. ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். எகைன் 4th செகண்டில் வச்சுட்டு இதை 4த்தையும் காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எகைன் இது வரைக்கும் உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்துடுச்சு. 8th செகண்டில் வச்சுட்டு இது 4த்தையும் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ வந்து எகைன் எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் செலக்ட் பண்ணி F9 கொடுத்துட்டோன்னா ஈஸி ஆகிடுங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேங்க. ஸோ உங்களுக்கு நேச்சுரலாக அந்த மூவ்மெண்ட் வந்து நடக்கிறது வந்து உங்களுக்கு தெரியுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரோஸும் க்ரோ ஆகுற மாதிரி தாங்க வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு 3 ரோஸையும் ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்கேல் ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க. டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணி 1 செகண்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இன்னொரு கீ ஃப்ரேமும் இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கே வந்து 100 இருக்குது. இந்த இடத்துல அதாவது ஸ்டார்டிங்கில் டைம் இண்டிகேட்டர் மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து 0 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரோஸ் வந்து க்ரோ ஆகுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டுங்க. எகைன் நீங்க இந்த 3 ரோசஸையும் வந்து ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு அதே ஷிஃப்ட் பிடிச்சி T பிரஸ் பண்ணீங்கன்னா ஒப்பாசிட்டி ஓப்பன் ஆகுங்க. ஏன் நான் ஒப்பாசிட்டி கொடுக்க போறேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து க்ரோ ஆகிட்டே வர மாதிரி இருக்கு. ஃபைன் தான். பட் வந்து இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகி அதிகமா வரப்ப இது இன்னும் நேச்சுரலா க்ரோ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒப்பாசிட்டி வந்து நம்ம கொடுத்துக்கலாங்க. டிங்ல வந்து இண்டிகேட்டர் நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கிறேங்க. இதுலேருந்து 15th ஃப்ரேமில் வந்து இந்த டைம் இண்டிகேட்டர் நகர்த்தி வச்சு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இங்கே வந்து 100 ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகி இந்த மிட்க்கு வரப்போ உங்களுக்கு ஃபுல்லாக அதோட ஒப்பாசிட்டி வந்து கிடச்சிருதுங்க. அதுக்கப்புறம் இது வந்து க்ரோ ஆகி வரப்போ ரோஸ் க்ரோ ஆகுறது நேச்சுரலாக இருக்குங்க. இது இன்னும் நேச்சுரலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது 3மே ஒரே டைமில் க்ரோ ஆகி வர மாதிரி இருக்குங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு நேச்சுரலாக இல்லாத மாதிரி வந்து ஏன்னா 3 ஒரே டைம்ல க்ரோ ஆகாது. ஸோ கொஞ்சம் இந்த ரோஸ் 1ஐயும் ரோஸ் 3யும் நம்ம மூவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டரை 15th ஃப்ரேம்க்கு வந்து நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேங்க. மூவ் பண்ணிட்டு ரோஸ் 1 இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் வந்து இந்த 15th ஃப்ரேம்க்கு நகர்த்தி வச்சுக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள ரோஸ் வந்து க்ரோ ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் உள்ள ரோஸ் வந்து க்ரோ ஆகுதுங்க. ஸோ இங்கே நகர்த்தி வச்சிருக்கோம் இல்லையா 15th ஃப்ரேம், எகெயின் இந்த 15th ஃப்ரேம்லேருந்து இன்னொரு 15th ஃப்ரேம் நம்ம இண்டிகேட்டரை வந்து மூவ் பண்ணிக்கலாங்க. அப்போ 1 செகண்டில் வந்து இந்த இண்டிகேட்டர் நிற்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் 3ஐ வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் ரோஸ் வந்து க்ரோ ஆகி வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள ரோஸ் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள ரோஸ் வந்து க்ரோ ஆகுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக அந்த க்ரோ ஆகுறது வந்து நமக்கு தெரியுங்க. ஸோ எகெயின் நீங்கள் கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ஈஸி பண்ணிடுங்க. அதாவது F9 வந்து ப்ளஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது க்ரோ ஆகி அந்த அசைகிறப்ப இன்னும் நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் கிராஸ் தாங்க நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். இண்டிகேட்டர் எடுத்து வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சுக்கலாங்க. வச்சதுக்கப்புறம் இந்த கிராஸ்க்கு வந்து ஒரு குட்டி மூவ்மெண்ட் வந்து கொடுக்கலாங்க பொசிஷன் யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி கிராஸோட ஆங்கர் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து நம்ம கிராஸ் கிட்ட வச்சுக்கலாம். இது வந்து சென்டர்ல இருக்குங்க. ஸோ அதை வந்து இங்க எடுத்துட்டு வந்து 3 இதுக்கும் கிராஸ் கிட்ட அதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து நம்ம வச்சுக்கலாங்க. கிராஸ் 1 நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு P பிரஸ் பண்ணிக்கலாங்க. பிரஸ் பண்ணா பொசிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுங்க. ஓப்பன் ஆனோட இங்க ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாங்க. செட் பண்ணிட்டு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ்ங்க. இப்படிதான் இருக்கும் பொசிஷன் ஓப்பன் பண்ணோன்னா. இப்போ நம்ம ஒய் ஆக்சிஸ் தான் லைட் மூவ் பண்ண போறோங்க. ஒரு 5-10 வந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு லைட்டான மூவ்மெண்ட் தாங்க. எகைன் 2 செகண்ட்ஸ்ல வந்து இண்டிகேட்டரை வந்து வச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் வந்து ஒரு 500 நம்ம வந்து வச்சுக்கலாங்க. ஸோ இதே தான் ஆல்டர்னேட்டிவா என்டையர் டியூரேஷன், அதாவது 10 செகண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு வரப்போகுதுங்க. ஸோ எகைன் வந்து 2 ஃப்ரேம்ஸ் எடுத்துட்டு 4th செகண்ட்ல வந்து இண்டிகேட்டரை வச்சுக்கலாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல உள்ள இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. எகைன் 8th செகண்ட்ல வச்சுட்டு ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாவே இது வந்து கிரியேட் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேங்க.
ஸோ அந்த ஒரு லைட்டான மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி F9 வந்து கொடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் உள்ள கிராஸை வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறது இல்லைங்க. ஏன்னா எல்லாமே நம்ம அனிமேட் பண்ணுறப்ப அது வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அதாவது மிடில் உள்ள கிராஸை தவிர்த்து ஸ்டார்ட்டில் உள்ள கிராஸுக்கும் எண்ட் உள்ள கிராஸுக்கு மட்டும் தாங்க நம்ம அனிமேஷன் வந்து கொடுக்க போகிறோம். கிராஸ் 3ல வந்து கிளிக் பண்ணிவிட்டு P ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. பொசிஷன் ஓப்பன் ஆகிடும். எகெயின் கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கலாம். அதேமாரி தாங்க ஒரு லைட்டான ஒரு மூமெண்ட் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து 2வது செகண்டில் வந்து இண்டிகேட்டரை வச்சுட்டு ஸோ எகெயின் வந்து 500 நம்ம வந்து வச்சுக்கலாங்க. லைட்டாக தான் நம்ம எல்லாத்துக்குமே மூமெண்ட் கொடுக்குறோம். இதே அப்படியே என்டையர் டியூரேஷனுக்கும் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. 8 செகண்டில் வச்சுட்டு எகெயின் வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இந்த கீ ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிட்டு F9 வந்து கொடுத்துக்கிறேங்க. ஈஸி ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு மூமெண்ட் தாங்க வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகுங்க. அடுத்து ட்ரீக்கும் லைட்டாக நம்ம மூமெண்ட் கொடுக்க போகிறோங்க. அதாவது காற்றுல கொஞ்சம் லைட்டாக அசைகிற மாதிரி ரொட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோங்க. டீயை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லைட்டாக நம்ம ரொட்டேட் பண்ணால் போதும். ஸோ ஒரு -3 இருந்தாலே நமக்கு போதுங்க. எகெயின் 2வது செகண்டில் உங்கள் இண்டிகேட்டரை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து +3 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ +3 கொடுத்தாச்சுங்க. அது 2 செகண்ட்ஸ் தள்ளி இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதுங்க. நான் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ எகெயின் வந்து 8th ஃப்ரேமில் வச்சுட்டு நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. F9 ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட்டான மூமெண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்செக்ட் தான் நம்ம அன்மேட் பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம வந்து இன்செக்டை ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அன்ஹைட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இன்செக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஆங்கர் பாயிண்ட் சென்டரில் இருக்குங்க. அதை வந்து அந்த வண்டு பூஞ்சுக்கு மேலே வந்து நம்ம வச்சிடலாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து இன்செக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் உங்கள் 2 செகண்ட்ஸ் 15th ஃப்ரேம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க. எகைன் அந்த இண்டிகேட்டர் அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டு 4 செகண்ட்ஸ் 15th ஃப்ரேம்ல வந்து வச்சுட்டு அனதர் கீ ஃப்ரேமை வந்து கிளிக் பண்ணிக்கலாங்க. இண்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணோம் இல்லையா, அங்க வந்து எகைன் எடுத்துட்டு வந்துக்கலாங்க. எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இந்த வண்டுப்பூச்சி இருக்கு இல்லையா, அதை மூவ் பண்ணி வெளியிலேருந்து வர மாதிரி நம்ம வெளியில மூவ் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே வெளியிலேருந்து அந்த வண்டுப்பூச்சி வந்து இந்த ரோஸ் மேல உட்கார்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்செக்டை கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி ஆர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சோ இந்த ஆங்கிள் தானே இருக்கு, ரோஸை நோக்கி அது வரதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலா அது வர மாதிரி வந்து இருக்கும். நேரா இங்க வந்து இது முடியிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 6 செகண்ட்ஸ்ல வந்து அனதர் கீ ஃப்ரேமையும் வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டா ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுங்க. லைட்டா ரொட்டேட் ஆகுற மாதிரி ஆஸ் யூஷுவல் அந்த வண்டு இருந்தபடியே இருக்கிற மாதிரிங்க. பாத்தீங்கன்னா இந்த வண்டு நேரா பறந்து வருது. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா வந்து மூவ் பண்ணி அப்படியே திரும்பி உட்கார்ற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோங்க. ஸோ எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் செலக்ட் பண்ணி F9 கொடுத்தீங்கன்னா ஈஸி ஆயிடுங்க. நான் வந்து இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேங்க. ஸோ திரும்பி உட்கார்ற மாரி நமக்கு வந்து வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அதாவது இங்கேருந்து தான் நமக்கு வந்து இந்த கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட நம்ம வந்து ஆல்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்செக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து பேரண்ட் பண்ணிக்கலாங்க ரோஸ் 2ஓட. ஏன்னா இது வந்து ரோஸ் 2வை வந்து நம்ம மூவ்மெண்ட் அசைகிற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அந்த பூச்சி இருக்கிறப்ப அதுவும் சேர்ந்து அதோட அசையணும். ஸோ அதனால தாங்க நான் வந்து பேரண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ
பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இந்த பூ அசைகிறப்ப அந்த வண்டும் சேர்ந்து அசையுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹேண்டில் மாதிரி வந்து இங்கே இருக்குங்க. அதை வேணால் நீங்கள் லைட்டாக அப்படி கர்வ் ஆக்கிக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இது வந்து அந்த ஒரு கர்வாக ஸ்ட்ரெயிட்டாக வராமல் ஒரு ஒரு வளைஞ்சு வர மாதிரியான ஒரு டெப்த் வந்து கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு க்ளவுட்ஸை வந்து அனிமேட் பண்ணலாங்க. க்ளவுட்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களை இண்டிகேட்டரை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. பி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொசிஷன் ஓப்பன் ஆகிடும். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் ஆகுற மாரி நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம் பொசிஷனில். ஸோ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம வந்து லைட்டாக மூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த க்ளவுட் மூவ் ஆகுற மாரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு அந்த க்ளவுட் வந்து இந்த என்டையர் டியூரேஷனும் ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுறது உங்களுக்கு வந்து தெரியுங்க. ஸோ இந்த கீ ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம F9 கொடுத்துடலாங்க. ஈஸி ஆகிடுங்க. இவ்வளோ தாங்க. எந்த ஒரு அனிமேஷன் நம்ம கிரியேட் பண்ணாலும் இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தாங்க பண்ணுவோம். உங்கள் வீடியோ அண்ட் உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து டைம்லைனில் எவ்வளோ செகண்ட்ஸுக்கு வீடியோ வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோவில் நான் க்ரியேட் பண்ண மாதிரி தான் எக்ஸாக்டாக க்ரியேட் பண்ணணும், கீஃப்ரேட் செட் பண்ணணும்லாம் இல்லைங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் அனிமேஷன் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.